கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருப்பதுன்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா தேவனுடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் மட்டுமே நம்முடைய முழு அன்பின் மையமா இருக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய வழி நடத்துதல் என்னன்னு நாம தேடி பார்த்து அதன்படி நடக்கணும். இப்படி தேவனுடைய விருப்பமே நம்முடைய விருப்பமா மாறும்போது நம்முடைய இருதயத்தின் ஆசைகளும் வேண்டுதல்களும் தேவனுடைய திட்டத்திற்கு, அவருடைய நோக்கத்திற்கு இசைஞ்சு போயிடும். அப்படி நம்முடைய ஆசைகள் தேவனுடைய விருப்பத்தோடு இணைஞ்சு இருக்கும்போது தேவன் நம்மள ஆசீர்வதிப்பதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. எனவே குழந்தைகளே, நாம நம்முடைய இஷ்டப்படி வாழ நினைக்க கூடாது. நம்முடைய தேவன் எதை விரும்புறாரோ அதையே நாமளும் விரும்பி அவருடைய சித்தப்படி நடந்து எப்பவுமே தேவனுக்கு பிரியமான மன மகிழ்ச்சியுள்ள நல்ல பிள்ளைகளை வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம இருதயத்தை எப்படி நன்மையால நிரப்புறது, எப்படி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றதுன்னு இன்னைக்கு ஃபுல்லா மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye bye.